கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் ஞானப்பாதை அடையிறதுக்கு மனதை அடக்கி ஆளணும்னு கண்டுபிடிச்சிட்டுக்கிறார். அடக்கி ஆள்றதுன்னா என்னன்னே தெரில. அடக்கிட்டோம், அவன் எதுக்கு ஆள்றது? குதிரை அடின்னு அடித்தோம், காலை ஓடிச்சிட்டோம், அடங்கிடுச்சு. ஆளுவான் அடக்குனா ஆளணும். அடக்கி அடுத்ததுன்னா அடக்கிட்டேன். இப்போ குதிரையை அடிச்சு காலை ஓடிச்சிட்டேன், எப்படி ஆளுவேன்? மேலே ஏறி போக முடியும், வர முடியும். இப்போ அடக்கிறதுனா என்ன? அடிக்கிறதா? தடை குத்து, புல் குத்து, புண்ணாக்கு போட்டு, முடிஞ்ச ஒரு பாட்டில் ஊற்றி, இல்லை குச்சி தான் நிற்கிற மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து மேலே ஏறி உட்காருனா பண்ணலாம். அடக்கிறதுனா என்ன? எனக்கு சாதகமாக அதை உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, எப்படியா? உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா. அப்போ அடக்கிறது ஆடுறதுன்னா என்ன அர்த்தம்? அடக்கி ஆடுறதுன்னா அடிச்சுட்டு ஆடுறது இல்லை, குதிரையை பட்டினி போகிறது இல்லை. நிறைய பேர் உடம்பு அடக்கி ஆடணுன்ட்டு வயிறு பெருசாகாமல் கஞ்சி மட்டும் ஒத்த வேலை மட்டும்தான் சாப்பிட்டு கண்ணை மூடி சொருவிக்கிட்டு எலும்பெல்லாம் தெரியணும். ஆல்மா புத்தருக்கு வந்து வயிற்றுல வச்சா முதுகு தண்டு தொட்டுச்சு. சொல்லும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இல்லை டேய், அது நேரம் போய் செத்துடல, போய் சுடுகாட்டில் உட்காந்துக்க வேண்டியது தானே. அடக்கி ஆடுறதுன்னா என்ன கேள்வி? என்ன மனப்பாதையில் நம்ம எண்ணங்களை வந்து ஒருத்தர் அடக்கி அடக்கி ஆள்வது. இப்படி அடக்கி ஆள்வதுன்னா எண்ணங்கள் தாறுமாறாக எழும்பும், இஷ்டத்துக்கு ஓடும். அதை என்ன பண்ணோம், அழகாக கடிவாளம் போட்டு இதுக்கு தான் எண்ணங்கள் எழும்பணும், இப்படி தான் அது போகணும். நம்ம அடுத்த வேலை ஸ்கூல் கட்டணும். ஸ்கூல் கட்டுறதுக்கு முதல் வேலை என்ன? கல் போடணும், பிளான் வாங்கணும், அது எடுத்துன்னு போய் வாங்கணும், பள்ளி கல்வித்துறைக்கிட்ட போய் பேசணும். இப்படி என்ன பண்ண எண்ணம் எனக்கு எழும்பணும். பள்ளிக்கூடம் கட்டணுன்னா ஒரு சோறு ஆக்குறீங்க, உங்களுக்கு எண்ணெய் எழும்பணும். அரிசி போடுறது எவ்வளோ போடலாம், நம்ம 3 பேர் இருக்கிறோம், 3 பேருக்கான. இப்போ எண்ணெய் எழும்பாமல் சோறு ஆக முடியும்? இப்போ அடக்கி ஆடுறதுன்னா, இப்போ அரிசி ஒழுக்கிக்கின்னு நம்ம பிரியாணி எப்படி இருந்திருக்கோம், அந்த ஹோட்டலில் சோறு நல்லா இருந்திருக்குமே, ஸ்விக்கி போட்டு ஆர்டர் போட்டான், நானும் அரிசி ஒழுக்கின்னு இருக்குது. அரிசி ஒழுக்கும்போது யார் ஞாபகம் வந்துட்டாங்க? இப்போ ஸ்விக்கி ஞாபகம் வந்துச்சு. அரிசி ஒழுக்கி வச்சுட்டு ஸ்விக்கி ஞாபகம் வந்து புருஷனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்விக்கி போடுறியா, அரிசி திட்டம் என்ன பண்ண, சோறு ஆகிறன்னு எடுத்து ஊற வச்சுட்டு அவன் வேறு வழி இருக்காது, திக்கு தெரியாமல் முழிப்பான். இவன் கேட்டால் இல்லைன்னா வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி மொச்சு நிற்பான். நமக்கு எதுக்கு என்ன வேணுமா அப்படின்னுவான். அவன் இருக்கிறது மாத கட்சியில் ஒரு 200 ரூபா தான் வச்சுருப்பான். இல்லை, அவனால் 1/2 பிளேட் பிரியாணி கூட வாங்க முடியாது, அதுவும் மட்டன் வாங்க முடியாது. 280 ரூபா 300 ரூபாய்ட்டு இருக்கும். ஸோ 180 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பான். டபரால் தட்டின்னு இருப்பான், டம்மு டம்மு டிம்முன்னு. காலை செஞ்சு தான் இருக்கும். சில்லுன்னு எடுத்து போட்டு கட்டி எடுத்துன்னு வந்து நீ சாப்பிடுமா, அவள் தூண்டுக்குது, நீ சாப்பிட்றா, சோறு உனக்கு தான் செய்கிறதுக்கு இருந்தேன், நீ என்ன பண்ண. இப்போ மனசை அடக்கி ஆடலைன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால், அடக்கி ஆடுறதுன்னா நிறுத்திடுறது இல்லை, நேர் வழி பத்துறது. ஸ்விக்கி தான் போடணும் அப்படின்னா அரிசி என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துருக்கக்கூடாது. அரிசி எடுத்துகிட்டு பேருக்கு ஸ்விக்கிக்கிட்ட போயிருக்கக்கூடாது. ரெண்டும் தப்பு. நான் அரிசி ஒழிக்கிட்டேன், நாளைக்கு ஸ்விக்கி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணேன், நான் இந்த வேலையை செய்யணும், எடுத்த வேலையை. அதுக்கு என்ன வேணும் எனக்கு? எண்ணத்தை ஒரு ஒழுக்கத்தில் செலுத்தணும். இஷ்டத்துக்கு எண்ணம் வருதுன்ட்டு இஷ்டத்துக்கு போனேன்னா ஆல்மா எங்கேயோ போயிட்டுருப்பேன். டேக் டைவர்ஷன்ட்டுன்னா ஆவான். இப்போ ஸ்விக்கியெல்லாம் கூட வானா, இன்ஸ்டா வந்துச்சு, இன்ஸ்டா மார்ட் வந்துச்சு, இப்போ 4-5 ஆப் வந்துச்சு. உனக்கு எங்கே ஆஃபர் இருக்குதுன்னு வர தேர்றது. இப்போது அரிசி ஒழுக்கிக்கினே ஃபோனை எடுத்து பார்த்துக்கினே அரிசி ஒழுங்கும்போது டக்குன்னு அதில் வந்திருக்கும் 180 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று தராங்கன்னு, அப்படின்னு நிறுத்து. இல்லை என்ன கதை? அப்போனா மனசை ஒரு ஒழுக்கத்தில் எண்ணத்தை எழும்ப வைக்கணும். எண்ணெல்லாம் எழும்பாலாம் இருக்காது, பொய் சொல்கிறானுங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுனா தூங்கிட்டேன். எண்ணெய் இல்லைன்னா இருக்கும், தூங்கிட்டு இருப்ப. எண்ணெய் இல்லாமல் ஆகும். அதை உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சிருப்ப. கட்டுப்படுத்துறது தான் பயிற்சி தரேன். எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும், வராமையே கம்முன்னு இருக்க முடியும். ஆனால் நேர் வழி பாதையில் அனுப்புறது தான் பெரிய விஷயம். எண்ணங்களை எப்படி அனுப்பணும்?
நேராக எந்த செயல் செய்கிறோமோ அதில் நல்லா இருக்கணும். சில பேர் இங்கே கொஞ்சம் செய்வோம், அங்கே கொஞ்சம் செய்வோம், அங்கே கொஞ்சம் செய்வோம், எதையுமே ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டான். ஒரு வேலையும் தெளிவாக இருக்காது. வாழ்க்கையில் முன்னேறணுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் சும்மாவே செத்து போயிடுவான். இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? இதெல்லாம் எண்ணங்களில் சீராக இல்லாதது தான். ஸோ எண்ணங்கள் என்ன பண்ணிக்கணும்? சீராக ஒயினத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர எண்ணமே இல்லாமல் ஆகணும். அவ்வளோதான். ஏன் தூங்கிட்டுன்ற நான் எதுக்கு பிரச்சனை? அலங்காணி போடு, பாயை போடு, தூங்கிட்டு என்ன இருக்கான்? என்ன இல்லாமல் இது தூங்கிட்டேன், என்ன செயல்படுவேன் சார்? கனவுல நான் ஜெயிச்சிருவேன். எதில்? கனவுல போய் நான் என்ன பண்ணுவேன்னா ஜெயிச்சிருவேன். சாத்தியம். அதனால் எண்ணங்கள் இல்லாமலாம் இருக்கோண்ணா. எண்ணங்கள் என்ன பண்ணுங்க? கையாளுங்க. சரியா? சரியானதுக்காக எண்ணம் இல்லைண்ணா எண்ணெய் இல்லைன்னா வர முடியாது, எண்ணெய் இல்லைன்னா வாழ முடியாது. கண்ணு இருக்குது, எண்ணெய் இல்லாமல் இருக்குமா? பார்த்தா எண்ணெய் வருதா இல்லையா? இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது அழகாகுது, அசிங்கமாகுது, இது தேவைப்படுது, இது தேவைப்படல, பார்த்தா வருது தானே. அப்படி எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எண்ணமே இல்லாமல் ஆகிடணும். கரெக்டு தான், பயிற்சி பண்ணால் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்குறேன். அது அந்த பக்கம். பயிற்சிக்கே வராதோட வந்து யூடியூப் மட்டுமே பார்த்துட்டு பயில்வான் பக்கிரியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? எண்ணத்தை கடிவாளம் போட்டு கட்டுப்பாட்டோடு என்ன பண்ணுங்கள்? குதிரையை அடிக்க ஆள்றேன்னு சொல்லி அடிச்சு நவுத்திட்டிங்கன்னா பொண்டாட்டியை அடிக்க ஆள்றேன்ட்டு என்ன பண்ணுவான்? வேலைக்கு அனுப்பாமல் அதை பண்ணாமல் இது பண்ணாமல் என்ன பண்ணுவான்? அவனாலும் யூஸ் பண்ண முடியாது, மற்றவங்களும் யூஸ் பண்ண முடியாது. டப்பா மாதிரி இருந்துட்டு போயிடும். அதுக்கு மூளை இருக்கும், அது படிச்சு இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறலாம். நான் வாங்குற 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்ந்து முடியுமா? ஆல்மா நற்றினை குறுந்தொகையெல்லாம் எடுத்து சொல்லுவான். உனக்கு என்ன தான் கணவனே கண்ணில் கண்ட தெய்வம் அப்படி தானே? வாழை வெட்டிங்களை உருவாக்கிடுவானுங்க. பொண்டாட்டிங்களும் அப்படி தான். ஏன் போகிறோம், என்ன பண்ணுற, பேசுகிற, அவையா உன்னை கூட செல்ஃபி எடுத்துக்கிறா, அவையா உன்னை தொட்டுக்கிறா, உன்னையா வைத்த பிடிச்சிக்கிறா, உன்னையா கட்டி பிடிச்சிக்கிறா, உன் பின்னாடியா நம்ம மாந்தோப்பில் நிற்க வந்துக்கிறோன்னு சொல்லணும். புரியுதா? வெறுப்பாக அவங்களா ஆக மாட்டாங்களா? பார்த்துக்கோங்க. மனதை எண்ணங்கள் என்ன பண்ண விடாது? கட்டுப்படுத்துறதுன்னா என்ன இல்லை, ஸ்டாப் கிடையாது, ஒழுக்கம், சீராக ஓட்டுறது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.